அவன் காலில் விழுந்து சொல்றேன்டா. இன்னும் கொஞ்சம் தள்ளி என் காலில் யாரையும் விழ வேணாம் சொல்லுவேன், அவன் காலில் விழுந்துக்குன்னு தான் சொல்லுவேன் கருப்பசாமி எப்பொழுதும். கல்வி வேணுமா வேலை வாய்ப்பு வேணுமாடா? வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து உடம்பு வேறு சரியில்லை, வேலைக்கும் போக மாட்டான்றாப்புல, பட்டினே இருக்கிறாப்புல. ஏய் கருப்பசாமி வாக்க கடதண்டா கூட்டேன், ஏன் வரல நீ? திருமணம் அப்படி ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு பிள்ளைக்கு, இருக்கா இல்லையா? ஏன் வாக்க தவற விட்ட? எத்தனை டிப்பு நீ வாக்க தவற விட்டாலும் கருப்பசாமி அத்தனை டிப்பு வாக்க கூப்பிடுவேன். போய் கருப்பசாமி கலை விழுந்து ஓடிடலாம். உடம்பு தான் அவனுக்கு சரியில்லை, பட்டு வெளியே போய்க்கிறான், வேலைக்கும் போகிற சிந்தனை இல்லை. உடல்நிலை சரி பண்ணிடலாமா? சரி, இப்போதே சரி பண்ணி கொடுத்துறேன் உங்க பிள்ளைக்கு உடல்நிலை. போய் கருப்பசாமி 3 ரூபாய் சுற்றிட்டு வாடா. பின்னாடி கையை மேலே தூக்குங்க. தள்ளி போ, தள்ளி அப்படியே கையை எடுத்து ஒன்னா போடுறா. ஒன்றா போய் கருப்பசாமி கலை விழுந்து போடு. அன்னதானம் அப்படி போட சொல்லியிருக்கேன் உன்னை. ஆமா சாமி, உண்மைதான் சாமி. இன்னும் போடாம இருக்கு. இல்ல போட்டுடலாம். அதான் கருப்பசாமி போய் பார்த்துட்டு வந்தேன். டேய் என்னடா உனக்கு குறை வச்சான்னு கேட்டேன். அவன் சொன்னா, டேய் எனக்கு அன்னதானம் ஒண்ணும் போடாம இருக்கிறான்டா. இல்ல நேற்று கூட அதை பத்தி தான் பேசினோம். நீ சொல்லிய வாக்க சொல்றேன் நானு. அதான் அவன் என்ன சொல்றானோ என்கிட்ட அதை சொல்லிடுவேன். பைசாவே எத்தனை கொடுத்துட்டு வந்தோம்னா அப்படின்னா சரி அதுதான் நேற்று கூட பேசியிருந்தான். அதை பற்றி அன்னதானம் போகிறோம் சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில். இப்பொழுதே உன் உடலை சரி பண்ணி கொடுத்துறேன்டா. வேலைக்கும் எங்கேயும் அமைய மாட்டா போறா. நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, 2 பிள்ளை இருந்தது ஒன்ன விட்டாச்சு. ஆமா எப்படி? 2 பிள்ளை இருந்தது ஒன்ன விட்டாச்சு கருப்பசாமியா. இருக்கிற ஒரு பிள்ளைய வாழ வச்சு கூட என் தெய்வமே. அதான் சொல்றேன் ஐயா, என் தெய்வமே ஒரு பிள்ளைய வாழ வச்சு கூடுறா. தீராத வினையை தீர்த்து கொடுக்கறா கருப்பசாமி. இதிலிருந்து உனக்கு தீராத வினைகள் அத்தனையும் முழுமையா உன்னுடைய உடல் இருந்து நீக்கி கொடுத்துறா. ஏடா வெற்றி ஏதாவது கண்டியாடா? ஒன்னதானே கேட்கறேன். தகப்பனை கேட்கறேன். வீடு தான் கரியதர்ஷன் போயாச்சு. பார்த்தேன், அதை போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் கருப்பசாமி. அதுதான் வெற்றி ஏதாவது கண்டியான்னு கேட்கறேன் கருப்பசாமி. கேட்கறது புரியுதா இல்லையா? வெற்றி கண்டியா பக்கத்தில் தான் ஒரு இதாகிடுச்சு அன்னைக்கு. அதை மீறி தான் நான் எல்லா வேலையும் பண்ணிக்கிறேன். அதனால என்ன தடையிலடா? வேற ஏதாவது வெற்றி கண்டியா? இன்னும் கேட்கறேன். இன்னும் இல்லை இல்லை இன்னும் இல்லை இன்னும் இந்த கார்லாம் கிடைக்குது. கார்லாம் என்ன அது என்ன தீர்மானமே ஆகலை.
அப்படியே இருக்குது ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே இருக்குது. எனக்கு வேலைக்கு போகிற மேகையான இப்போ வந்து உடம்பு கொஞ்சம் நல்லபடியாக உடல்நிலை சரி பண்ணுறது கருப்பசாமியோட பொறுப்பு தான். சரி. நீ அதை பத்தி கவலைப்படாத, அது கருப்பசாமியோட பொறுப்பு. சரி சாமி. உன் பிள்ளைய முழுமையா இனியிலிருந்தே குணப்படுத்தி கொடுக்குறேன். இந்த பொழுதுல இருந்து சரி சாமி. உன் பிள்ளைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பேச்சுகளும் தெளிவா அமைச்சு கொடுக்குறேன். உடல் நிலைகளையும் பரிபூர்ணமா சரி பண்ணி கொடுக்குறேன். கட்டுமனையும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சரி பண்ணி கொடுக்குறேன்டா.